இன்று செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அதிகளவான வீதி விபத்துக்கள் பதிவாகியிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஏனையின் வீதி கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட டிப்போ சந்தி பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது. பாடசாலையை முடிந்து மோட்டார் சைக்கிளில் மகளை ஏற்றி சென்ற தாயுடன் வவுனியா நோக்கி பயணித்த ஒரு டிப்பர் வாகனம் மோதி இருக்கிறது. இதிலே சம்பவ இடத்திலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாயும் மகளும். தற்போது கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனத்தினுடைய சாரதி தப்பி செல்ல முற்பட்ட வேளை அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல முக்கியமான அறிக்கை ஒன்றினை இன்றைய தினம் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. 2015 தொடக்கம் 2025 காலப்பகுதி வரை முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய கொடுப்பனவுகள், வருமானம், செலவுகள் பற்றிய விவரங்களை அரசாங்கம் இன்றைய தினத்திலே வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய மொத்த செலவாக 3,03,3454 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரினுடைய செலவுகளை மையப்படுத்திய அரசாங்கத்தினால் இந்த அறிக்கை இன்றைய தினம் வெளியாகியிருக்கிறது. இலங்கையில் பேருந்து கட்டணத்தை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்துகின்ற முறைமை உருவாக்கப்படும், வெகு விரைவிலே உருவாக்கப்படும் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்திலே நேற்றைய தினம் உரையாற்றுகிற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்.